ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மைவித்ரி ஆட் பார்க்குறீங்களா இல்லையான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நானே அடிக்கடி பார்க்குறதில்ல இப்போ. ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது மேக்ஸிமம். ஆனால் பார்க்க நினைப்பேன். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் அது தூங்க போகிற டயத்துக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி வருது. அதில் எவ்வளோ போட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் 100 200 ஒவ்வொரு நேரம் அதுவும் கூட போடுறதில்ல. நிறைய மைவித்ரி ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு இப்போ. அடிக்கடி அதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க. தவிர சொல்யூஷன் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. நீ சொல்ல போறியான்னு கேட்குறேன். இல்லை, அதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் அதில் இருக்கிறதுனால எனக்கு அந்த கவலை இருக்குது. ஏன்னா பணம் நாமளும் போட்டிருக்கோம் இல்லையா, அது நானும் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த யூடியூப் சேனலில் இதில் எப்படியா ஏதாவது ஒரு ஏர்னிங் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் இருந்தாலும் இதில் என் நேரமோ என்னமோ எது தொட்டாலும் நம்மளுக்கு ஒரு அடி தொட்டோம்னா 4 அடி சறுக்குன்ற மாதிரி இதில் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நிறைய யூடியூப்ஸில் பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்காமா. அது இப்போ எனக்கு வேண்டாம். நான் இப்போதைக்கு அதை பார்க்க விரும்பலை. ஏன்னா என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லி புலம்புறேன். வெளியே யார்ட்டையா சொன்னேன்னா என்னை கழுவி ஊற்றுவாங்க. இதுலேயும் கழுவி தான் ஊற்றுறாங்க. இதில் முகம் தெரியாதவங்க தான் என்னை சொல்கிறாங்க. அது நிறையா பேர் சொல்லலை. ஒரு சில பேர் அவங்களோட வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சதா சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவங்க முகம் தெரியாதவங்க பேசுகிறாங்க. அவங்க லாஜிக்கோட பேசுகிறாங்க. படித்த பொண்ணு நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லியாச்சு. இதுவே நான் என் வீட்டில் இருக்கவங்கள சொல்லி புலம்புனேன்னா என்னை திருப்பி மேலும் தேள் கொட்ட மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட யார்கிட்டையுமே இதை சொல்லி புலம்ப கிடையாது, பேசவும் கிடையாது. சொல்லப்போனால் நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் இதை பேசிக்கிட்டு இருக்கோம் மாற்றி. அவருமே நீ நம்பிக்கையோடு இருக்கார். அந்த நம்பிக்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தான் குறையுதே தவிர அவர் கான்ஃபிடென்ஸோடு தான் இருக்கார். இந்த விஷயம் மட்டும் என் வீட்டில் மெயினாக மாமனார் மாமியாருக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுன்னா அவங்களாம் பயங்கரமாக பேசிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா இருந்தாலும் அவங்க பழைய காலத்து ஆளுங்க. அவங்க பேச தான் செய்வாங்க, நம்ம கேட்டுட்டு தான் இருக்கணும். அது வேறு வழி கிடையாது என்னை பொறுத்த மட்டும். நான் அதுக்காகவும் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டார்னா என் மாமனார் தான் கஷ்டப்படுவாங்க அவரை பார்த்து. அதனாலே என் வீட்டுக்காரர் சொல்ல மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு என்ன ஒருதுனாலும் என் மாமியார் கொடுத்து உதவுவாங்க. ரொம்ப அவங்க பையன் மேலே அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, எது கேட்டாலும் சரி, எது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கப்புறம் 3 குழந்தை பிறந்ததுக்கப்புறமே அவங்க அவரை தாங்கத்தான் செய்கிறாங்க. இதை சொன்னோம்னா என் வீட்டுக்காரர் தெரியும், என்னையை தான் திட்டுவாங்க தெரியும். அதனால் என் வீட்டுக்காரர் சொல்லலை. அவர் கஷ்டப்படுவார்ன்றக்காண்டி ரொம்ப பேசிடுவாங்க என்னைய. அதனாலே அவர் சொல்லலை. நிறைய இதை பற்றி ஹாட் டாபிக் போய்கிட்டே தான் இருக்குது. நான் இதை பற்றி பேசினா நிறைய வியூஸ் வருது, இல்லைன்னுலாம் சொல்லலாம். ஆனால் அடிக்கடி இதவே சொல்லி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு சிலர் நான் பேசின பார்த்து சிஎம் ஆனேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் பணம் வராமல் எந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நான் அவங்க வீடியோ பார்த்தா நானும் சிஎம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இப்போ நான் இருக்க நிலைமையை காட்டில் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதுதான் சொன்னேன், ஏதாவது நான் தெரியாமல் சொல்லியிருந்தே பேசியிருந்தேன்னா ஃபர்கிவ் மீ. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் போட்டேன். அதனால் இப்போ அது எனக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சரி அடுத்து வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் டெவலப் பண்ணணும். நம்ம எப்படியும் ஒரு 10,000மாவது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். வெறும் 1000 2000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா சுத்தமாக ஓடாது. கடையில் எலக்ட்ரிக்கல் கடையை பொறுத்த மட்டும் நாங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாது. பழைய கடையை வாங்கி தான் ரொட்டேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி யூடியூப் சேனலில் வேறு ஏதாவது ஸ்டடீஸ் ஓரியன்டாக போடனாலும் பார்க்க யார் ரெடியாக இருப்பாங்களா என்னென்னு தெரியாது, கேட்க யார் ரெடியாக இருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் நல்ல விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அதான் என்னோடய பழக்கம். நான் யார் ஷேர் பண்ணாலும் நான் அதை வாங்கிக்கிடுவேன். அதுவும் என்னோடய பழக்கம்தான். ஸோ இன்றைக்கி தான் எம்டி சார் வெளியே வாய்தா ஹியரிங் வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் அவன் வெளியே வர்றதுக்கான ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியே வந்தாலும் வருவாங்க அப்படின்றாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. நிறையா நடக்குது. யாரை சுத்த விடுறாங்கன்னே தெரியலை. நடக்கிறதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்பா நல்லதே நடக்கும், நல்லதே நினப்புமே அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த 1 லட்சம் சேர்த்து வச்சிட முடியாதா அப்படின்னு ஒரு தாட்டு தோணுது. எங்கே வரவுக்கு மேலே செலவு தான் அதிகமாக வருது. நான் ஒரு 2 ரூபா சேர்த்து வச்சேன்னா அந்த இடத்துல செலவு 2,000 ரூபா சேர்த்து தான் செலவு வருது. அப்படி இருக்கப்போ என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல. ஏன்னா கடை வாடகை 5 ரூபா. அந்த கடை வேணான்னு சொல்லலான்னு நினச்சாலுமே எங்கள் வீட்டுக்காருக்கு மொதல் ஆசைப்பட்டு வச்ச கடை. ஸோ வேணான்னு சொன்னோம்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவருக்காக தான் இந்த கடையில் உட்காந்துருக்காது. ஸோ பாப்பா வேறு குட்டி பாப்பாவாக இருக்குது. இல்லாட்டி நான் கண்டிப்பாக வேலைக்கு எங்கேயாவது நிறைய வேக்கன்சி இருக்குது டீச்சிங்க்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டனாலும் எப்படியாவது கடனை அடைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அந்த சுச்சுவேஷனும் இல்லாமல் போகுது.
ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். இருந்தாலும் நான் தப்பு பண்ணல. நான் வேணுன்ட்டே எதுவும் பண்ண கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றலான்னு நினச்சி தான் பண்ணேன். அது வந்து இப்படி விடையாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ நாள் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் வந்து எப்படினாலும் அதை சேர்த்து வச்சாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாவது எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். யாரையும் மாதிரி நான் வந்து தப்பான ஒரு இதுக்கெலாம் போக மாட்டேன். என்ன சொல்கிறேன், அதாவது சோம்பேறித்தனமாக விட மாட்டேன், முடியாது இடியாதுலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே நம்பிக்கையோடு தான் இருக்கேன், இன்னமும் இருப்பேன். நான் நம்பிக்கை விட்டேன்னா எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கவலைப்பட்டுருவார். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, மறந்து போகிறாங்க, கிட்ஸு விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியிலே கொண்டு போய் தான் அவங்கள கரெக்ட் பண்ணணும். அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி குழந்தைங்கள வந்து நம்ம வழி வந்து கேட்கலைன்னா இப்போ அவங்க வழிக்கு தான் நம்ம போயாகணும். அதாவது அவங்க வழியில் போகிற மாதிரி நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கு. இதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, உடனேலாம் கொண்டு வந்துட முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு வரணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதில் எவ்வளோ நேரம் இன்வால்வ் ஆகி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு 10 நிமிஷம் நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஸ்பெண்ட் பண்ண டயத்துக்கு நம்மளே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அடுத்து கொண்டு வரணும். நம்மளுக்கு பிடிச்சதில் அவங்க 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.